ஆணையத்திலிருந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. நீங்க போகும்போது வரும்போதெல்லாம் உங்க வாகனத்தை நிறுத்துவாங்க, உங்க பையில என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, வாகனத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, டிக்கியை திறன்வாங்க, முன்னால டேஷ்போர்டை திறன்வாங்க, எல்லாமே கேட்பாங்க. அந்த நேரத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க வண்டிக்கு உள்ளதான் சோதனை பண்றாங்கன்னா அந்த வண்டிக்கு உள்ள சோதனை பண்ற வரைக்கும் தயவுசெய்து யாரும் இறங்காதீங்க. இறங்குங்க, ஆனால் டிக்கியை திறந்து அந்த பக்கம் மடைமாற்றி அங்கே கூட்டிட்டு போகாதீங்க. முதல்ல உங்க வண்டியை சுற்றி உள்ளுக்குள்ள முதல்ல அவங்க சோதனை பண்ணட்டும். அதற்கு பிறகு அதெல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு அடைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்களே போய் டிக்கியை திறந்து அதை காட்டுங்க. உங்க கண் பார்வையில தான் அவங்க உங்களை சோதனை பண்ணணும். இல்லை அப்படின்னா பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள், இப்ப நாம் தமிழர் கட்சி கொடியோட ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கோமே, ஒரு நாம் தமிழர் கட்சி வண்டின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களே கூட எதையாவது வச்சுட்டு கூட எடுக்கலாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு என்ன செய்யும் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் செய்யும். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இந்த விஷயத்தை நீங்க அணுகணும். ஏன் அப்படின்னா இவங்க நம்மளை சோதனை பண்றாங்கல்ல, ஆனால் இந்த நம்மளை சோதனை பண்ணதுல ஒரு வண்டி ஃப்ளையிங் ஸ்குவாடுங்கிற வண்டி, அந்த வண்டி தான் இந்த பண பரிமாற்றத்தையே செய்யுது. புரியுதா உங்களுக்கு? அவங்க நம்மளை சோதிப்பாங்க, ஆனால் அந்த வண்டியை யார் சோதிப்பா? அதுல தாங்க பணமே போகுது வருது. இன்னும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நம்ம யாராவது 2-3 பேர் போயிருந்தோம்னா ஃப்ளையிங் ஸ்குவாட் நிப்பாட்டுறாங்க, வண்டியை சோதனை பண்றாங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்க எப்படி நம்மளை வீடியோ பண்றாங்களோ அதே போல நீங்களும் ஒரு வீடியோவை பண்ணிருங்க. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உள்ள சோதனை பண்ணும் போது நீங்க பிரிஞ்சு போயிடாம பின்னால போகாதீங்க. அது உள்ள முதல்ல சோதனை பண்ணட்டும், கதவெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க டிக்கி போய் திறந்து உங்க பார்வையில தான் அவங்க சோதனை பண்ணணும். ஜாக்கிரதையா இருங்க.